ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா சாட்டர்டே இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கலை, ஃபாஸ்டிங் தான். ஆனால் வந்து வீட்டில் சமைச்சு அந்த மாதிரி இல்லை. ஸோ கோவிலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். டபுள் மைண்டடாகவே இருந்துச்சுங்க. கோவிலுக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஃபைனலாக வந்து ஒரு 1 வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. காலையில் பார்த்தீங்க அப்படின்னா சாமிக்கு வந்து பொங்கல் வெண்பொங்கல் மட்டும்தான் வச்சு வந்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு இன்றைக்கி தமிழ் ஸ்கூல் இருக்கு இல்லையா, தமிழ் ஸ்கூல் வந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி அப்துல் கலாமோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க ஸ்கூலில். ஸோ அதனால் வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் தான் வரணும்னு சொல்லி மெயில் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ஒயிட் சுடிதாரை தேடி கண்டுபிடிச்சி போடுறதுக்குள்ளார 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சிங்க. அதனால் இன்றைக்கி ஸ்கூலுக்கு கொஞ்சம் லேட்டாக போகிற மாதிரி ஆகிடுச்சு. பட் அதுக்கப்புறமா வந்து சரி கேக் கட்டிங் செலிப்ரேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளாஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ் early-ஆக வந்து வர சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எல்லா பசங்களும் வந்து லைனாக வந்துட்டு இருந்தாங்க. இந்த வருஷத்தை விட போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா பரேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் இருந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணி எல்லோரும் இதே மாதிரி லைனில் வந்து கிளாப் பண்ணி மியூசிக்கெல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த வருஷம் போன வருஷம் அளவுக்கு இல்லை, பட் இந்த வருஷமும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஹாப்பியாக வந்து எல்லோரும் வந்து உட்காந்து அதுக்கப்புறம் பேசிவிட்டு கேக் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு போனோம். எனக்கு இந்த மாதிரி மீட்டப் வந்துட்டாவே ஹாப்பி தான். ஏன்னா எல்லா கிளாஸையும் ஒரே இடத்துல பார்ப்போம், எல்லா டீச்சர்ஸையும் பார்ப்போம், ஹாப்பியாக இருக்கும். ஸோ வந்து அன்றைக்கி வந்து எங்கள் தமிழ் ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா வின்டர் ரீடிங் ப்ரோக்ராம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொதுவாக வந்து இங்கே சம்மர் ரீடிங்னு சொல்லிட்டு இங்கே இருக்க லைப்ரரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி இங்கே தமிழ் ஸ்கூலில் வந்து வின்டர் ரீடிங் சொல்லிவிட்டு நம்ம அப்துல் கலாம் அவர் பர்த்டே அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி திருவள்ளுவர் தினம் அன்றைக்கி வந்து முடியும். ஸோ அந்த 20 புக்ஸ் படிக்கணும், இல்லை அப்படின்னா 10 ஹவர்ஸ் வந்து முடிச்சிருக்கணுங்க. ஸோ இதுதான் வந்து ஸோ அதனால் ஜாலியாக இருக்கும் ஒரு மாதிரி நல்ல. அதுவும் பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் புக்கே இருக்காது. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து லைப்ரரி காட்டுறேன் பாருங்கள் புக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய வந்து புக் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து இங்கே இருக்க கேஃபிட்டீரியாவில் சாப்பிடக்கூடாதுன்னு பொதுவாக சொல்லுவாங்கங்க. ஸோ அதனால் வந்து வெளியில் தான் வந்து ஃபுட்டு கொடுக்குறது. ஸோ அதனால் வெளியில் வந்து கேக்கை வெட்டிட்டு அப்படியே போகும்போது அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ராஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லை அப்படின்னா இப்போ காருக்கு அப்படியே கிளம்பிடலாம்ல. ஸோ அதனால் வெளியில் வச்சு கொடுத்தோம், வெதர் நல்லா இருந்ததுனால. தமிழ் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். நாங்கள் வந்து லாஸ்ட்டாக தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்லாம் எங்களுக்கு தெரியல, பொதுவாகவே அது அப்படியே அமைஞ்சிருது லாஸ்ட்டாக வர மாதிரி. ஸ்கூலை எழுத்தி சாத்தியாச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு மாதிரி ஹாப்பியாக தாங்க இருக்குது. லாஸ்ட்டாக இருக்கும்போது இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிட்டு கிளம்பும் போது எல்லோரும் சேர்ந்து ஒன்றா கிளம்புவாங்களா, அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஓகே ஜெய் கார் எடுக்கலாம், ஓகே மலர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரே டைமில் போயிட்டு எல்லோரும் பாய் சொல்லிட்டு போவோம். அது ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீல் தான் எனக்கு. ஸோ அதனால் அது பிடிச்சிருச்சு. இருந்தாலும் லேட் ஆகுதுன்றது ஒரு வருத்தம் தான். ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு க்ளீனிங் வேலைலாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. போகும்போது வண்டி வந்து அவங்க தான் ஓட்டிகிட்டு போனாங்க, நான் வந்து வண்டி ஓட்டலை. ஃபால் கலர்ஸ் வந்து இப்போ நிறைய அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பாருங்கள் கலர் வந்து க்ரீன் கலராக இருந்த ட்ரீ எப்படி வந்து கலர் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக ஃபால் கலர்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம வந்து கும்பாபிஷேகம் வீடியோ நான் இன்னும் அப்லோட் பண்ணல, டைம் இல்லை எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் சீக்கிரமாக. அதுக்கப்புறம் இன்றைக்கி கோவிலுக்கு வந்து சாமி பார்த்தாச்சா, அதனால் இந்த வீடியோவை நான் ஃபஸ்ட்டு வந்து எடிட் பண்ணிட்டேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேங்க. அப்புறம் சூப்பர் சாமி தரிசனங்க. நிஜமாலுமே சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நான் வந்து கொடிமரத்துகிட்ட இருந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொடிமரம் இருக்கும். கொடிமரத்தில் இருந்தே நான் வந்து சாமி பார்த்தேங்க. அட்டகாசமாக இருந்துச்சு. நான் உண்மையாலுமே இவ்வளோ ஹாப்பியாக நான் சாமி கும்பிட்டு வந்ததில்லை. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு சாமியோட தரிசனம். ராஜ அலங்காரத்தில் அவ்வளோ அழகாக இருந்தார் பெருமாள் வந்து. நான் வந்து பெருமாள் பற்றி பேசும்போதில் என்னோடய பெருமாள் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா என்னோடய செகண்ட் ப்ரெக்னென்சி வந்து நான் ரொம்ப பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு 1 இயர் வந்து. ஆனால் வந்து இல்லவே இல்லை. ஸோ அப்போ நான் வந்து மாதத்தில் ஒரு நாள் மலிபு கோவில் போவேனா, அங்கே கலிஃபோர்னியாவில் இருந்தப்போ அப்போ வந்து நான் பெருமாள் கிட்டே போயிட்டு நிற்பேன். நான் வந்து சொல்லுவேன், எனக்கு வந்து இந்த மாதத்தான் இல்லை இது வரைக்கும் தான் என் டார்கெட். இந்த மாதத்துக்கு மேலே இல்லை அப்படின்னா எனக்கு இருக்கவே வேணாம், நீ என்ன சொல்கிறியோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். அடுத்த மாதம் கரெக்டாக எனக்கு தள்ளி போயிருந்துச்சு. நான் இப்போ சாமிக்கிட்ட போயிட்டு ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்க அப்படின்னா பெருமாளுக்கு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து படையல் வந்து கொடுத்துட்டு வருவேன். ஸோ அதனால் அப்போலேருந்து எனக்கு பெருமாள் அதுக்கு முன்னாடியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த செகண்ட் ப்ரெக்னென்சி அப்போ வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அதனால் நிறைய விஷயம் பேசுவேன், சண்டை போடுவேன். ஈவன் தோ யாராவது வந்து எனக்கும் பெருமாள் பிடிக்கும்னு சொல்லிட்டாங்கன்னா என்னை விட அவங்களுக்கு பிடிச்சிட போகுது அப்படிலாம் எனக்கு தோணும். அந்த அளவுக்கு எனக்கு வந்து அவர் மேலே ரொம்ப 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 ஒரு பக்தி எல்லாமே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பிடிக்குங்க. பிடிச்ச சாமி இஷ்ட தெய்வம் அப்படின்னா பெருமாள் தான். உங்களோட இஷ்ட தெய்வம் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
அப்புறம் இன்றைக்கி நான் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து நிறைய பேர் வந்து லிங்க் கேட்டிருந்தீங்க ஷார்ட்ஸில். நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா வாங்கிக்கோங்க. இந்தியாவில் இருக்கிற அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 70 கேஜி பார்சல் வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் அப்போ வந்த திங்ஸ் சுடிதார் அது. அப்போ எனக்கு வந்து என்னமோ டைட்டாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் லூஸாக தான் இருந்திருக்கும் போல். இப்போ ரொம்ப லூஸாக இருந்துச்சு. ஒருவேளை எனக்கு அப்படி தோணுச்சா என்னன்னு தெரியல. பட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் கூட உள்ளே குத்தும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் குத்தலாம் இல்லைங்க. பார்க்குறதுக்கு வெளியில் அந்த எம்ப்ராய்டரிலாம் இருக்கும்போது ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு. பட் போட்டதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதுவும் இந்த குளிருக்கு ரொம்ப அப்படியே இறுக்கமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் சம்மரில் போட்டால் எந்தளவு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இந்த குளிர் ஆரம்பிக்கிற இந்த டைமில் வந்து ரொம்ப வந்து கம்ஃபியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்படி சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் நான் வந்து ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக நல்லா பேசிகிட்டு இருந்துட்டு பயங்கர அரட்டை. இப்படி இருக்குது, உங்கள் ஊருக்கு வரணுன்னா 2 மணி நேரம் ஆகுது, எங்கள் ஊருக்கு வாங்க, அடிக்கடி வாங்க அப்படின்லாம் சொல்லி பேசிவிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பட்டேல் பிரதர்ஸ் வந்தாச்சு. அவங்க வீட்டிலேருந்து பட்டேல் பிரதர்ஸ் வந்து ஒரு 7 மினிட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு காய்கறியெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இங்கே எடுத்த பட்டேல் பிரதர்ஸில் எடுத்த எல்லா கிளிப்பிங்கும் கபிலன் தான் ஹெல்ப் பண்ணால். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குன்னு சொல்லிட்டு காரில் படுத்துட்டாங்க, கடைக்குள்ளே வரல. ஸோ கபிலன் தான் நான் வந்து எடுக்க சொன்னேன். கபிலன் கொஞ்சம் பார்த்து எடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கபிலன் தான் எடுத்தான். ரொம்ப நிறைய காய் வாங்கலை. காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் இங்கே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எப்போவுமே வாங்குவேன். லாஸ்ட் டைம் வாங்கி கொஞ்சம் சொதப்பிருச்சிங்க. ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, காஞ்சி போயிருந்துச்சு. உள்ளே எதுவுமே இல்லை உரிக்கும்போது. ஸோ அதனால் ரொம்ப நிறைய சின்ன வெங்காயம் எடுக்கலை. இந்த கருணக்கிழங்கு எப்போயாவது இருக்கும். சரி எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா 3 கிழங்கு எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக ஒரு கிழங்கு வேஸ்ட் ஆயிருங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். அதை எப்படி பார்த்து எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனாலும் அவங்களும் வந்து சொன்னாங்க, மலர் இதை 2 நாளுக்குள்ளே செஞ்சு காலி பண்ணிடணும், இல்லைனா கஷ்டம் தான் அப்படின்ட்டு இருந்தாங்க. நீங்கள் அந்த கருணக்கிழங்கை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு குட்டி டிப் என்ன அப்படின்னா, தோல் எடுத்துகிட்டு கொதிக்கிற தண்ணியில் ஒரு 3 நிமிஷம் போட்டுட்டு வடிகட்டிட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்க அப்படின்னா 1 வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாதுங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை வாங்கிட்டு போயிட்டு செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் வந்து. அப்புறம் எங்களோட தமிழ் ஸ்கூல்லையுமே ஒரு பேரண்ட் வந்து புதுசாக வந்திருப்பாங்க போல். அவங்க கரெக்டாக வந்து என்னை பார்த்துட்டு, நான் அவங்கள இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசினாங்க. ஸோ பயங்கர ஹாப்பி. அப்போ சொன்னாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அவங்க பையனுக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் டீச்சராக இருந்தேன், என்னன்னாவும் இல்லை, இன்ஸ்டாகிராமில் உடனே பார்த்துட்டு வந்துட்டு உன்ட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஹாப்பி தான். அங்கேயே வைப் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. கோவிலில் நான் நினச்சி சொல்லிகிட்டே போனேன், கண்டிப்பாக நான் யாராவது ஒருத்தரையாவது பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. போயிட்டு காரை பார்க் பண்ணுறோம். நம்ம பக்கத்து காரில் இருந்தவங்களே வந்து நம்மளோட ரீல்ஸ் பார்க்குறவங்க தான் போல் இன்ஸ்டாகிராமில். அவங்க கரெக்டாக கபிலனை பார்த்துட்டு வந்து வெளில வந்து சொன்னாங்க, நான் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவீங்க தானே, நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னாங்க. காரை விட்டு இறங்கி வந்து சொன்னாங்களா, அங்கேயே ரொம்ப 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 ஹாப்பி ஆகிடுச்சு. சீரியஸ்லி இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கெலாம் நான் நிறைய நாள் ஏங்கியிருக்கேங்க. அதாவது நமக்கு வந்து இங்கே யாருமே இல்லைல்ல அப்படின்ற அந்த ஃபீல்லாம் எனக்கு நிறைய இருந்திருக்கு. ஆனால் இப்போது எங்கேயாவது போகும்போது யாராவது என்னை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. இந்த வீடியோ அவ்வளோ சந்தோஷமாக நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அவங்க மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளேயும் நான் நிறைய பேரை பார்த்தேன். சாமி பார்க்குற இடத்துல வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் உங்களோட சப்ஸ்கிரைபர் தெரியுமா அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே பெருமாளே என்கிட்ட வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சுங்க. நிஜமாக எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ அப்படின்றத தவிர என்னால் வேறு எதுவுமே சொல்ல முடியாது. பட் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்த ஒரு இந்த மாதிரி வந்து பேசும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பட் ஹாப்பி. அதேமாதிரி நிறைய பேர் வந்து நான் நிறைய வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ண மாட்டேன், ஆனால் வந்து உங்களுக்கு புது சப்ஸ்கிரைபர் சொன்னால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, உங்களுக்காக கமெண்ட் பண்ணேன்னு சொல்லிட்டுலாம் நிறைய கமெண்ட்ஸ் வருது. அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு நிமிஷம் எனக்கு அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுற எல்லாருக்காகவும் கடவுளே அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பேங்க. இல்லைனாலும் கண்டிப்பாக வேண்டிப்பேன். பட் அந்த ஒரு நிமிஷம் என்னோட சந்தோஷத்துக்காக நீங்கள் வந்து உங்களோட டைம் எனக்கு கொடுக்குறீங்கல்ல, அது ரொம்ப ஸ்பெஷல் தானே. அதனால் ஸ்பெஷல் ஒரு வேண்டுதல்னு வச்சுக்கோங்களேன். தேங்க்யூ ஸோ மச்ங்க. போன வீடியோவில் நான் கேட்ட கொஷினுக்கு பதில் சொன்ன 2 கேள்விக்குமே பதில் சொன்ன எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்ங்க. ரொம்ப கனெக்ட் ஆச்சு அது எனக்கு கூட வந்து. என்ன மாதிரி தான் நிறைய பேர் இருக்கீங்கன்ட்டு.
அப்புறம் பட்டேல் பிரதர்ஸில் வந்து தீபாவளி ஆஃபர் போட்டிருக்காங்கங்க. எப்பயுமே வருஷம் வருஷம் போடுவாங்க. பட்டேல் பிரதர்ஸ் ரெகுலராக போகிற எல்லாருக்கும் தெரியும். அதனால் நான் வந்து ஜஸ்ட் நான் போனதுனால சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னும் 2 வீக்ஸ்க்கு வந்து இருக்கும் போல் தீபாவளி வரைக்கும். ஸோ யாராவது போகணும் அப்படின்னா பார்த்து வாங்கிக்கோங்க. நான் நிறைய வாங்கலை, ஏன்னா கிராசரிஸ் நிறையா ஆல்ரெடி வீட்டில் இருக்குது. நான் துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் கொஞ்சம் வாங்கினேன். அப்புறம் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி வாங்கினேங்க. ஏன்னா எனக்கு எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா பல்க் ஷாப்பிங் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னாவே ஒன்று நான் சிக்காயிருவேன், இல்லை வீட்டில் யாராவது சிக்காயிட்டு ஒழுங்காக சமைக்க முடியாமல் அது வேஸ்ட் ஆகிடுங்க. அது இங்கேன்னு இல்லை, சென்னையிலேருந்தே எனக்கு அப்படி தான் இருக்குது. அது ஏன்னு மட்டும் என்னால் இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலங்க. ஒரு வழியாக வாங்கிக்கிட்டு கடையை விட்டு வெளில வந்தாச்சு. வந்தேன்னா அவங்களுக்கு பயங்கர காஃபாக இருந்துச்சு காரில் வந்து தூங்கும்போது. அப்புறம் நான் சொன்னேன், நான் வந்து வண்டி ஓட்டுறேன், நீங்கள் வந்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் பயந்தாங்க. ஏன்னா நைட் டைமில் நான் இது வரைக்கும் ஹைவேஸில் ஓட்டினதில்லை. கவுண்டி ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரோட்டில் ஓட்டியிருக்கேன். பட் ஒருபடியாக நல்லபடியாக வந்து வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேங்க. கொஞ்சம் இடையில தூக்கம் வர மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. பட் இருந்தாலும் அப்படியே பேசி பாட்டை போட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. ஹோப்பு அன்றைக்கி வந்து நினச்சிட்டு இருந்தேன், பெருமாளையே நல்லபடியாக போயிடும். 2 இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து அப்படியே சொக்கிருச்சு கண் வந்து. சொக்கிட்டு அப்படியே கிராஸாக அடுத்தல எனக்கு போயிட்டேன். பட் பக்கத்தில் எதுவும் வண்டி வரல, தப்பிச்சிட்டேன். ஒரு நிமிஷம் அப்படி கான்ஷியஸ் ஆகிட்டேன். என் ஹஸ்பண்ட் எப்போயுமே சொல்லுவாங்க, வண்டி ஓட்டும்போது நீங்கள் எல்லாம் தூங்கிடுறீங்க, தூக்கம் வரும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் வந்து அன்றைக்கி ரியலைஸ் பண்ணேன். அவங்க யாரும் தூங்கலை, என் கூட பேசிட்டு தான் இருந்தாங்க. பட் எனக்கு வந்து அந்த கண் வந்து சொருகுச்சு. நான் சொல்லுவேன், அது எப்படி வண்டி ஓட்டும்போது தூக்கம் வரும்? நம்ம வந்து ரொம்ப பயங்கர கான்சன்ட்ரேஷன் பண்ணி தானே ஓட்டுறோம், ஃபோக்கஸ் ஃபுல்லாக ரோட்டு மேலே வைங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். நானும் வந்து ரோட்டு மேலே தான் ஃபோக்கஸ் வச்சுருந்தேன். ஆனால் வந்து கண்ணு சொருகிருச்சு. அன்றைக்கி அவர்கிட்ட அது மாதிரி பேசினதுக்காக நான் வந்து சாரி கேட்டேன். சாரிங்க, நான் வந்து இனிமேல் அந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அப்படி தாங்க, நமக்குன்னு வரும்போது தான் அதை உணர்வோம். உணர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யார்கிட்ட அதை என்ன பேசணுமோ சாரி கேட்டுட்டோம் அப்படின்னாவே அந்த தப்பை நம்ம வந்து திரும்பி பண்ண மாட்டோம் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அதனால் ஏதாவது குட்டி குட்டி தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அவங்க கூட இருக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் உணர்கிற அந்த தருணத்தில் கண்டிப்பாக கூச்சப்படாமல் சாரி கேட்டுருங்க. அது இன்னும் உங்களோட அன்பை வந்து அதிகமாக்கி கொடுக்குங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றது எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முக்கியமாக 4-5 பேர் நிறையா வீடியோஸ் சொல்லியிருக்கீங்க, அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் உங்கள் கூட அது எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் கடவுளோட அருள் எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் கிடைக்கட்டுங்க. நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம், எங்கேயும் நல்லா இருப்போம், எப்பயும் நல்லா இருப்போங்க.